வெல்கம் டு பணியும் வைப்பும். பர்சன்டேஜ் ரிலேட்டடா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைப்பா பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இந்த வீடியோல டைப் 8 இன்கம் ரிலேட்டடா என்னெல்லாம் பர்சன்டேஜ் ரிலேட்டட் கொஸ்டின் சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தோம். முதல்ல இது வரைக்கும் நம்ம என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்றோம் மொத்தமா பார்த்தோம்னா மொத்தம் 9 விதமான டைப் வந்து பர்சன்டேஜ்ல இருக்கு. அதுல இது வரைக்கும் நம்ம 7 டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்ப 8வது டாபிக்ல இன்கம் ப்ராப்ளம் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு பர்சன்டேஜ் டாபிக்ல இந்த மாதிரி தனித்தனி டைப்பா கொடுத்து அதுல ஒவ்வொரு இதுக்கும் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இப்ப இதெல்லாம் நம்ம படிக்காம ஒரு எக்ஸாம் எழுதணும்னு வச்சுக்கலாம். ஒரு மேத் கொஸ்டின் கேட்கறாங்க. நம்ம எக்ஸாம் ஹால்ல நம்ம மைண்ட் எப்படி திங்க் ஆகணும், ஓகே பர்சன்டேஜ் டாபிக் ரிலேட்டட் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, அதை எப்படி சால்வ் பண்ணுவோம், இந்த மாதிரி தான் திங்க் பண்ணுவோம். பட் அதே இது இந்த மாதிரி ஒவ்வொரு டைப்பா நீங்க லேர்ன் பண்ணீங்கன்னா பர்சன்டேஜ் கொஸ்டின் பார்க்கும்போது ஓகே இதுல வந்து இந்த டைப்ல வந்து இந்த கொஸ்டின் இருந்துச்சுன்னா ஒரு பேட்டர்னா சால்வ் பண்ணணும், அதுல ஏதாவது ஒரு ஃபார்முலா இருந்துச்சுன்னா அதை அட்டாச் பண்ணி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்க மைண்ட் நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ அதுக்காக தான் ஒவ்வொரு டைப்பா கொடுத்துருக்கேன். நான் சொல்றது ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அதே எக்ஸாம் ஹால்ல ஒரு பர்சன்டேஜ் கொஸ்டின் பார்க்கணும்னா இந்த மாதிரி நம்ம டைப் லேர்ன் பண்ணது நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இந்த இன்கம் ப்ராப்ளத்தோட முதல் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, the salary of a person was reduced by 10%. By what person should his reduced salary be raised so as to bring it at par with his original salary? ஒன்றும் கிடையாது, ஏதோ ஒரு நபர் இருக்காராம், அவரோட ஊதியம் வந்து 10% வந்து குறைக்கலாம்னு சொல்றாங்க. அவரோட ஊதியம் நம்மளுக்கு எவ்வளவுன்னு தெரியாது, சும்மா நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம் 100 ரூபா அவரோட ஊதியம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுல 10% குறைச்சா எவ்வளவு, 10% 10 ரூபா. அப்ப அவரோட சேலரி இப்ப எவ்வளவு இருக்குன்னா 90 ரூபா இருக்கும். அந்த 90 ரூபாய் அதான் அவங்க சொல்றாங்க, அந்த ரெடியூஸ்டான சேலரியில பர்சன்டேஜ் வந்து எவ்வளவு நான் இன்க்ரீஸ் பண்ண, பர்சன்டேஜ் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ண இந்த 100 ஒரிஜினல் சேலரினா 100 அந்த 100க்கு வரும் அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது நம்மளுக்கு தெரியும் இந்த 90ல இருந்து 10 ரூபா கூட்டினோம்னா 100 ரூபா வரும். பட் அந்த 10 ரூபா வேல்யூ தெரியும். பட் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா பர்சன்ட்ல சொல்லுங்க, இந்த 90 ரூபாயில இந்த 10 ரூபா எவ்வளவு பர்சன்டேஜ், அதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அப்ப என்ன 10 வாட் பர்சன்ட் ஆஃப், ஏன்னா 90 ரூபாயில 10 ரூபா வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் நான் எப்படி போவோம், 10 வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 19 போடுவோம். 10 இருக்கும், கீழே 90 இருக்கும், இன்ட்டு 100 அப்படின்னு போடும். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ போயிடும். 100 பை வந்து 9 அப்படின்னு இருக்கும். இதை 9ஆல அடிச்சோம்னா 11 9 99, அப்ப 11 மிச்சம் 99 1 இருக்கும். 1/9 11 1/9 பர்சன்டேஜ் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இருக்கும். அதாவது என்ன மீனிங்னா இந்த 90 ரூபாயில 11 1/9 பர்சன்டேஜ் தான் எவ்வளவு இருக்குன்னா 10 ரூபா இருக்கும். அந்த 10 ரூபா ஆட் பண்ணா ஒரிஜினல் சேலரி 100க்கு ஈக்குவலண்டா வரும். சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். செகண்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தா, if the salary of a Rita is 25% more than the salary of a Geeta, then the salary of a Geeta is how much percentage less than the salary of Rita? ஒன்றும் கிடையாது, சும்மா பேரை வந்து குழப்பறதுக்காக சேமா கொடுக்க மாதிரி கொடுப்பாங்க. இந்த இடத்துல ரீதா, இந்த இடத்துல கீதா கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண 2 வே இருக்கு, நான் 2 வேமே சொல்றேன். ஃபர்ஸ்ட் வே என்னன்னு கேட்டீங்கன்னா லாஜிக்கலா சால்வ் பண்றது. அதாவது இடத்துல ரீதாவோட சேலரி வந்து 25% அதிகம், யாரை விட கீதா விட அதிகம்னு சொல்றாங்க. இப்ப நம்ம அசியூம் பண்ணுவோம் ஏதாவது ஒருத்தவங்களோட வந்துன்னா சேலரி அசியூம் பண்ணுவோம். இதுல யாரோட சேலரி அசியூம் பண்ணா கீதாவோட சேலரி தான் அசியூம் பண்ணணும், ரீதாவை அசியூம் பண்ணக்கூடாது. ஏன்னா ரீதா வந்து 25% அதிகம்னு சொல்றாங்க, யாரை விட கீதா விட. நம்ம கீதாவை தான் 100 அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணாதான் அதுல 25% நம்மளால எடுக்க முடியும். இந்த இடத்துல ரீதாலும் நம்ம 100 எடுக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எதுல இருந்து அதிகரிக்குதோ அதுதான் நம்ம என்ன பண்ணணும்னா பேஸ் அசியூம் பண்ணி வந்து ஒரு வேல்யூ எடுக்கணும். இந்த இடத்துல ஏன்னா 100 வந்து கீதாவோட சேலரி அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ 100 வந்து கீதாவோட சேலரி. என்ன ரீதாவோட சேலரி எவ்வளவு இருக்கும், 25%. கீதாவோடது வந்து 100 அப்படின்னா அதுல 25% தான் 125 ரூபா தான் யாரோட சேலரியா இருக்குன்னா ரீதாவோட வந்து சேலரி இருக்கும். ஜஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது பண்றதுனால நான் வந்து சொல்லிக்கிறேன். இப்ப கொஸ்டின் என்னன்னா சேலரி ஆஃப் கீதா, கீதாவோட சேலரி வந்து 100, அது எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து எதை விட ரீதா விட கம்மியா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, கீதாவோட சேலரி 100, ரீதாவோட சேலரி 125, எவ்வளவு கம்மியா இருக்கு, 25 ரூபா வந்து கம்மியா இருக்கு. யாரோடது கம்மியா இருக்கு, கீதாவோட சேலரி கம்மியா இருக்கு. அந்த 25 ரூபாவை எதுல கேட்கறாங்கன்னா பர்சன்டேஜ், எதோட கம்பேர் பண்ணி ரீதாவோட சேலரியோட கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு கம்மியா இருக்குன்னு கேட்கறாங்க. அப்ப 25 எதுல பார்க்கணும், 25 வாட் பர்சன்ட் ஆஃப் வந்து 125ல பார்க்கணும். ஏன் 125னா அவன் கொஸ்டின் டைரக்டாவே சொல்லிட்டான், ரீதாவோட சேலரி விட எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து கீதாவோட சேலரி கம்மியா இருக்கு, அதை பர்சன்டேஜ் சொல்றதுனால எவ்வளவு கம்மியா இருக்குன்னா 25 கம்மியா இருக்கு. அந்த 25 ரீதாவோட சேலரியை சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. அப்ப இந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், 25 கீழே வந்து 125 இன்ட்டு என்ன போடுவோம் 100 அப்படின்னு போடுவோம். ஒரு 25 இதை அடிச்சா 5ன்னு வரும், 5ஆல அடிச்சோம் அப்படின்னா 20 அப்படின்னு வரும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன 20% ஆன்சர் 7 இருக்கு. இது இல்லாம வேற எப்படி சால்வ் பண்ணா, அதுக்கு ஒரு ஃபார்முலா, சிம்பிள் ஃபார்முலா தான், இது ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண ஃபார்முலா. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து இந்த பிரைஸ் ரிலேட்டடா வந்து கன்சம்ஷன்ஸ் வந்து நீங்க குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டர்ன் ஆஃப் த கொஸ்டின் பார்த்தோம். அதாவது
ஒரு பொருளோட விலை இன்க்ரீஸ் ஆகுது, உங்களோட எக்ஸ்பெண்டிச்சரை நீங்க வந்து என்னன்னா மாத்த மாட்டீங்க. அப்போ உங்களோட கன்சம்ஷன் நம்ம வந்து என்னன்னா யூஸ் பண்ற பொருளை வந்து ரெடியூஸ் பண்ணும். அந்த மாதிரி பேட்டர்ன் வந்தாவே அதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லிடணும். அதே ஃபார்முலா தான் எதுக்கு யூஸ் பண்ண போறோம், இங்கேயும் யூஸ் பண்ண போறோம். இதுல என்னன்னா ஒரு ஏ இருக்கு, அது 6% வந்து பி விட அதிகமா இருக்கு. அப்ப பி வந்து ஏ விட எவ்வளவு லெஸ்ஸா இருக்கும் இப்படி கேட்டேன்னா ஏ பிளஸ் ஏ மீன்ஸ் வந்து ஆக்சுவலி இது 6% கிடையாது, ஏ பர்சன்டேஜ் இருந்தால் தான் கரெக்டா இருக்கும். ஏ பை 100 பிளஸ் வந்து ஏ, அதாவது இந்த இடத்துல என்ன பர்சன்டேஜ் இருக்கோ அதோட வேல்யூ போடணும். அதே இது இப்போ ஏ இஸ் 6% வேணா ஏ பர்சன்டேஜ் நான் மாத்த மாட்டேன், சாரி, ஏ பர்சன்டேஜ் லெஸ் தென் பினா, அதாவது பியை விட ஏ வந்து கம்மியா இருந்துச்சுன்னா பி வந்து ஏ விட எவ்வளவு அதிகமா இருக்கும் இந்த மாதிரி கேட்டேன்னா அதுக்கு ஃபார்முலா ஏ பை 100 மைனஸ் ஏ இன்ட்டு 100 ஹோல் பர்சன்டேஜ். நம்ம டக்குன்னு ஃபார்முலா பார்க்கும்போது புரியாத மாதிரி இருக்கலாம், இந்த கொஸ்டினுக்கு அப்படி அப்ளை பண்ணி பார்ப்போம். அதுதான் வந்து மெத்தட் 2. என்னன்னா இந்த இடத்துல சேலரி என்ன, ரெண்டு பேர், ஒன்னு ரீதா இன்னொன்னு கீதா. இந்த ரீதாவை ஏ அப்படின்னு வச்சுக்கலாம், கீதாவை பி அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 25% ஏ பர்சன்டேஜ் வச்சுக்கலாம். அப்ப ஏ இஸ் ஏ பர்சன்டேஜ் மோர் தென் த சேலரி ஆஃப் பி. இந்த பேட்டர்ன் தானே ஆக்சுவலி இங்க இருக்கு பாருங்க, ஏ இஸ் ஏ பர்சன்டேஜ் மோர் தென் பி. இந்த பேட்டர்ல இருந்தா இந்த ஃபார்முலா ஏ பை 100 பிளஸ் ஏ அப்படியே வந்து சால்வ் பண்ணலாம். ஏ பை 100 பிளஸ் ஏ இன்ட்டு 100 ஹோல் வந்துன்னா பர்சன்டேஜ் வரும். இப்போ ஏ மீன்ஸ் என்ன 25, அப்ப 25 பை கீழே வந்து 125 இன்ட்டு என்ன வரும் 100 வரும். இங்க வந்துச்சு பாத்தீங்களா, இங்க எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்க வந்துருச்சு. ஏன் டக்குன்னு எக்ஸாம்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா ஒரு 30-45 செகண்ட்ல ஆன்சர் பண்ணிடலாம். எதுக்கு நான் ரெண்டு மெத்தடையும் சால்வ் பண்றேன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு டைமிங் தான். எவ்வளவு ஃபாஸ்டா ஒரு கொஸ்டின், எல்லாருக்குமே வந்து கொஸ்டின் ஆன்சர் பண்ண தெரியும், பட் அது எவ்வளவு ஃபாஸ்டா ஆன்சர் பண்றோமோ அதுல தான் டிஃபரன்ஸ் இருக்கு. அதனாலதான் சொல்றேன். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நான் போயிடலாம். தேர்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இஃப் ஏ இஸ் மந்த்லி இன்கம் 40% more than that of B, how much percentage is B is income less than that of A? அதே தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்றதுக்கான சேம் பேட்டர்ன். அப்ப என்ன பண்ணிக்கலாம், டைரக்டா ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், லாஜிக்காவும் சால்வ் பண்ணலாம். ஃபார்முலா பார்த்தோம்னா A பிளஸ் 100 பிளஸ் A இன்ட்டு 100 ஹோல் பர்சன்டேஜ் அப்படின்னு வரும். இந்த இடத்துல A மீன்ஸ் வந்து 40%. அப்ப என்ன வரும் 40 பை 140 இன்ட்டு 100 அப்படின்னு வரும். இப்ப இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடியலாம். ஃபைனலா என்ன இருக்குன்னா 400 பை வந்து 14 அப்படின்னு இருக்கு. இது ரெண்டால அடிச்சுன்னா 7 2 14, இதை அடிச்சோன்னா 200 அப்படின்னு வரும். இது 7ஆல அடிச்சோன்னா ஈரேல 14 அப்படின்னு வரும். மிச்சம் பார்த்தோன்னா 6 இருக்கும். அப்ப 60 60 வந்துச்சுன்னா எண்ணெயில 56 வரும், மிச்சம் 4 இருக்கும். 4/7. இப்போ 28 4/7% அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 7 இருக்கு. சப்போஸ் இந்த ஃபார்முலா நம்ம எக்ஸாம் ஆளுக்கு நான் வரையலாம், லாஜிக்கா சால்வ் பண்ணலாம். லாஜிக்கா சால்வ் பண்றதுக்கு முக்கியமா பார்க்க வேண்டியது இதுல ஏயோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சொல்றாங்க 40%. எதுல இருந்து இன்க்ரீஸ் ஆகுது, பில இருந்து இன்க்ரீஸ் ஆகுது. எதுல இருந்து இன்க்ரீஸ் ஆகுதோ, யாரை இதோ அடிப்படையை வச்சு இன்க்ரீஸ் ஆகுதோ அதுதான் நம்ம என்னன்னா 100% எடுக்கணும், ஆர் 100 அசியூம் பண்ணணும். நான் பி வந்து 100 எடுக்கிறேன், பி 100 எடுத்தாதான் ஏ வந்து 40% வந்து பியோட அதிகம். அப்ப எவ்வளவு வரும் 140 வரும். பியை விட ஏ எவ்வளவு அதிகமா சம்பளம் வாங்குறதுன்னா 40 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா சம்பளம் வாங்குறாரு. கேள்வியில என்னன்னா பியோட இன்கம் வந்து ஏயை விட வந்து கம்மி தான். அது எவ்வளவு கம்மி அதை பர்சன்ட்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பியோட இன்கம் 100, ஏயோட இன்கம் 140, 40 ரூபா கம்மி. அந்த 40 ரூபாவை ஏல வந்துன்னா பர்சன்ட்ல எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. என்ன 40 ரூபா வாட் பர்சன்ட் ஆஃப் வந்து டோட்டல் ஏ என்ன 140, அதுல பார்க்க வேண்டியதான். எப்படி வரும் 40 பை வந்து 140 இன்ட்டு 100 வரும். இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்துதான் வந்து இங்கேயும் நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அகைன் அடிச்சோம்னா நம்மளுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னா 28 4/7 வரும். என்ன மீனிங்னா இந்த 28 4/7%, 140ல 28 4/7% தான் வந்து 40. அவ்வளவு கம்மியா இருக்காரு யாருன்னா பி வந்து கம்மியா இருக்காரு, யாரை விட ஏயை விட. சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். ஃபோர்த் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, இஃப் ஏ salary is 20% less than of B salary, by how much percentage is B salary more than of A's? ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நம்ம ஃபார்முலா பார்த்தல ரெண்டு விதமா சொன்னோம். இந்த இடத்துல மோரா இருந்துச்சுன்னா இங்க வந்து பிளஸ் போடணும், லெஸ்ஸா இருந்துச்சுன்னா இங்க மைனஸ் பண்ணணும். இந்த செகண்ட் ஃபார்முலாவை இங்க நம்ம அப்ளை பண்ணலாம். செகண்ட் ஃபார்முலா என்ன, ஏ பை 100 மைனஸ் ஏ இன்ட்டு 100 ஹோல் வந்து பர்சன்டேஜ்ல வரும். ஏ மீன்ஸ் என்ன பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கு 20%. அப்ப 20 100ல 20 போச்சுன்னா 80ன்னு வரும், இன்ட்டு 100 அப்படின்னு வரும். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடியலாம். ரெண்டால அடிச்சா 4 2 8, இங்க வந்து 5 2 10, இது ரெண்டால அடிச்சுனா 2 நாங்க 5 2 20, இது ரெண்டால அடிச்சோன்னா 5 5 என்ன வரும் 25. அப்ப 25% இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சி வரும். இப்படி பண்ணலாம். இல்லையா நம்ம லாஜிக்கா பண்ணலாம். லாஜிக்கா என்ன, யாரோட சேலரியை வந்து நம்ம பேஸா எடுக்கணும், பியோட சேலரி எடுக்கணும். ஏன்னா பி சேலரியில இருந்து தான் ஏ சேலரி 20% குறையுது. என்ன பண்ணுவோம், பி வந்து 100 அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணோம், ஏ என்ன இருக்கும்
20% வந்து டிக்ரீஸ் பண்ணும். அப்ப 100ல 20% போச்சுன்னா ரூ. 80 இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, இந்த இடத்துல வந்து டிக்ரீஸ் ஆகுது. கொஸ்டின் என்னன்னா எவ்வளவு பர்சன்டேஜ் பியோட சேலரி வந்து பி சேலரி 100 இருக்கு, ஏ சேலரி 80 இருக்கு, பி சேலரி ஆப்வியஸ்லி ஏஐ விட அதிகமா தான் இருக்கு. அது எவ்வளவு அதிகமா இருக்கு? ரூ. 20 அதிகமா இருக்கு. இந்த ரூ. 20 அதிகமா இருக்குல்ல, இதை வந்து பர்சன்டேஜ்ல சொல்லுங்க. எதோட இதுல சொல்ல சொல்றாங்க? ஏயோட இதுல வந்து பர்சன்டேஜ்ல சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அப்ப என்ன 20 வாட் பர்சன்ட் ஆஃப் எதுல பார்க்கணும்? 80 ரூபாய் பார்ப்போம். வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 80, அப்ப 20/80 இன்ட்டு 100 வரும். இங்க என்ன இருக்கோ அதே தான் இங்கே இருக்கு. ஆன்சர் என்ன வரணும்? 25% வரும். 25% என்ன மீனிங்னா இந்த 80 ரூபா இருக்குல்ல, ஏல இருக்கிற 80 ரூபா, இந்த 80 ரூபால வந்து 25% வந்து 20 ரூபா. அந்த 25% வந்து கூட எதுட்ட இருக்குன்னா இந்த பீட்ட இருக்கு அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 5th கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இன்கம் டைப்ல இது ஒரு நியூ பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின். இதுல பாருங்களேன், ஸ்வஸ்திக் சேவ் 20% of his income while spend the remaining amount on food, rent, education and வந்து shopping. 15% of the income spent on food while 12,800 spent on rent, 32,000 on education, 7,200 on shopping. The amount spent on shopping is 11.25% of the total expenditure. How much money is spent on the food? ஒன்றும் கிடையாது, பார்க்க தான் கொஸ்டின் லென்த்தியா இருக்குமா இருக்கும், சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். முதல் எடுத்தனே நமக்கு என்ன சொல்லிடலாம்? 20% வந்து அவர் சேவ் பண்ணணும்னு சொல்றாங்க. மொத்தமா அவர்கிட்ட இன்கம் வந்து 100% இருக்கலாம். அதுல 20% வந்து சேவ் பண்றோம். மிச்சம் வந்து 80%. இந்த 80% தான் செலவு பண்ணணும். அந்த செலவு பண்றதுல தனித்தனியா வந்து செலவு பண்றோம். அதுல முதல் என்ன சொல்றாங்க? 15% வந்து ஃபுட்னு சொல்றாங்க. ஸோ 15% வந்து ஃபுட்னு சொல்றாங்க. அடுத்து 12,800 வந்து ரெண்ட்டுக்கு வந்து பே பண்றோம். 15% வந்துன்னா ஃபுட்டு. அடுத்து 12,800 வந்துன்னா ரெண்ட்டுக்கு பே பண்றது. ஸோ ரெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து 32,000 வந்து எஜுகேஷன். ஸோ 32,000 வந்துன்னா எஜுகேஷன், 32,000 வந்துன்னா எஜுகேஷன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்துனா 7,200 வந்து ஷாப்பிங். ஆனா அதுல இங்க ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த ஷாப்பிங்ல பர்சன்டேஜா சொல்லிட்டாங்க. 11.25% வந்து ஷாப்பிங்னா அப்ப எப்படின்னா சிம்பிளா எடுக்கல, அந்த 11.25% தான் எது வரும்னா அவங்க பே பண்ண வந்து 7,200. ஸோ 7,200 அப்படின்னா இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம்? 100% கண்டுபிடிச்சல. 100% என்ன? எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். இப்படி வந்தாவே என்ன? பாக்ஸ் மெத்தட். பாக்ஸ் மெத்தட்ல எக்ஸ் வேணாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எக்ஸாம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்? 7,200 இன்ட்டு 100 கீழே என்ன இருக்கணும்? 11.25 இருக்கும். இடத்துல பாயிண்ட் இருக்குனால என்ன பண்றேன்னா மேலேயும் 100ஆலையும் கீழே 100ஆல பண்றேன். இப்போ என்ன வரும்னா 7,200 இன்ட்டு 100 அகைன் ஒரு 100 கீழே பார்த்தோம்னா 11.25 அப்படின்னு வரும். இது அடிச்சோம்னா அதுக்கு ஆன்சர். இது வந்து 25 அடிச்சோம்னா 4 25 100. இதை 25 அடிச்சோம்னா அதே 4 25 100 வரும். அடுத்து 12 இருக்கும் 125. அப்ப 5 25 வந்து 125. அடுத்து அகைன் வந்து 5 அடிச்சுனா 95 45. இது 5 அடிச்சுனா 1 5 மிச்சம் 2 வரும் 22. 4 5 20 அகைன் 4 அகைன் 0 வரும். அடுத்து 9 அடிச்சோம்னா இது அடிச்சோம் அப்படின்னா 9 9 மிச்சம் 5 இருக்கும் 54. 6 54 160 வரும். இப்போ ஃபைனலா என்ன இருக்கும்னா 160 இன்ட்டு 4 இன்ட்டு 100 அப்படின்னு இருக்கும். 16 நாங்க 64. அப்ப என்ன 64,000 அப்படி வந்து நிற்கும். இந்த 64,000 என்ன மீனிங்னா அவரோட டோட்டலான எக்ஸ்பெண்டிச்சர். நம்மளுக்கு கேள்வி வந்து அவர் சாப்பாட்டுக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து செலவு பண்ணுவார். சாப்பாட்டோட பார்த்தோம்னா 15%. அந்த 64,000ல 15% பார்க்க வேண்டியதான். அது சிம்பிளா பார்க்கலாம். 10% வேணா என்ன சொல்லுவோம்? ஒரு ஸ்தானம் தள்ளி வந்து புள்ளி வைப்போம். அப்ப எவ்வளவு வரும்? 6,400 வரும். நம்மளுக்கு 5% வேணா என்ன? இதுல பாதி தான் 6,400ல பாதி தான் வந்து 5%. 6,400ல பாதி பார்த்தோம்னா 3,200 வரும். அப்ப நம்மளுக்கு 15% வேணா என்ன? அங்க ஒரு 6,000 ஒரு 3,000 9,000 9,600 வரும். அப்ப 15% பார்த்தா 9,600. ஆன்சர் எங்கன்னா ஏல இருக்கு. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 6th கொஸ்டின் அப்படின்னு பார்த்தா the salary of B and Q together amount to 6,40,000. P and Q save 60%, 40% respectively of their individual salary. If their expenditure are the same, then what is the ratio of B ஓட salary to Q ஓட salary? இந்த கொஸ்டின்ல க்ளூ அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்க இருக்கு. அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் சேம் அப்படின்னு சொல்றாங்க. இதை வச்சுதான் நம்ம இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ண போறோம். அது எப்படின்னா முதல்ல அவங்களோட சேலரி 2 பேரும் கூட்டின சேலரி தான் வந்து 6,40,000 சொல்றாங்க. என்ன பண்ணிக்கலாம்? P பிளஸ் Q இவங்க 2 சேலரி தான் வந்து 6,40,000 அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். அடுத்து என்ன சொல்லிட்டேன்னா P and Q 2 பேருமே சேவ் பண்றாங்களாம். P வந்து 60%, Q வந்து 40%. ஆனா அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் சேம் சொல்லிட்டாங்க. அப்ப என்ன பண்ணீங்கன்னா P 60% சேவ் பண்றாங்கன்னா மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 40% இருக்கும். அதாவது மொத்த சேலரியில
60% வந்து அவர் செலவு 60% அவர் சேவ் பண்றாருன்னா 40% செலவு பண்ணார். அப்ப 40% ஆஃப் பி வந்து அவர் செலவு பண்ணுவார். அதுவும் எதுக்கு சேமா இருக்கும் அப்படின்னா கியூவோட 40% சேவ் பண்ண போறோம். மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 60% இருக்கும். 60% ஆஃப் வந்து கியூ. இது ரெண்டும் சேம். அதனாலதான் எக்ஸ்பெண்டிச்சர் சேம் சொல்றாங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? 40/100 இன்ட்டு பி அப்படின்னு எடுக்கலாம். இது வந்து 60/100 இன்ட்டு வந்து கியூ அப்படின்னு எடுக்கலாம். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடியாரும், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடியாரும். பி மட்டும் வச்சோம் அப்படின்னா 6/10 இருக்கும். மேல இங்க 10 போகும். கீழே வந்து 4 இருக்கும். அகைன் வந்து கியூ இருக்கும். இந்த 10க்கு இந்த 10க்கு அடியாரும். ஃபைனலா இது ரெண்டால அடிச்சுனா 2 நாங்க. இது வந்து மூவி 2 பி இஸ் ஈக்குவல் டு P/2 Q அப்படின்னு வரும். என்ன பண்ணலாம்? இந்த P-யோட வேல்யூ இருக்குல்ல, இதை கொண்டு போய் வந்து இது சமன்பாடு 1ன்னு வச்சுக்கலாம். இதுல வந்து என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்? P என்ன பண்ணலாம்? 3/2Q பிளஸ் வந்து Q ஈக்குவல் டு என்ன வரும்? 6,40,000 அப்படின்னு இருக்கும். இது எதாவது என்ன மீன்னா கீழே 1ன்னு அர்த்தம். அப்ப இந்த ஒரு 3Q இங்க ஒரு 2Q 5Q அப்படின்னு வரும். கீழே வந்து 2 இருக்கும். ஈக்குவல் டு 6,40,000 அப்படின்னு வரும். ஸோ நம்மளுக்கு Q தான் வேணும் அப்படின்னா 6,00,000 ஒரு 40,000 இன்ட்டு 2 கீழே வந்தேன்னா 5 அப்படின்னு வரும். இது 5ஆல அடிச்சோன்னா 4 5 5 மிச்சம் 1 இருக்கும் 14 ஈரஞ்ச 10 அகைன் வந்து 40 இன்னஞ்ச 40 அடுத்து ஒரு 3 ஜீரோ வரும். இந்த 1,28,000 2ஆல மல்டிப்ளை பண்ணா கியூவோட வேல்யூ என்ன வரும்? 2,56,000 அப்படி வந்து நிற்கும். கியூ வந்து 2,56,000 இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம்? பி வந்து கண்டுபிடிச்சலாம். இந்த சமன்பாடு 1ல போட வேண்டியதான். நம்மளுக்கு பி தான் வேணும். மொத்தம் 6,40,000 இந்த 2,50,000 கழிச்சுட்டா அதுதான் பியோட வேல்யூ. அதை கழிச்சோம் அப்படின்னா 3,84,000 அப்படின்னு வந்து கிடைக்கும். தனித்தனியா 2 சேலரி கண்டுபிடிச்சிட்டோம். கேள்வி என்ன? அதோட ரேஷியோ தான் கேட்குறாங்க. பி சேலரி டு கியூ. அப்ப பி இஸ் டு கியூவோட சேலரி போகணும். பி பார்த்தோம் அப்படின்னா 3,84,000 அப்படின்னு இருக்கு. கியூ பார்த்தோன்னா 2,56,000 அப்படின்னு இருக்கு. 3 ஜீரோக்கு 3 ஜீரோ போயிடும். இது நம்ம 2ஆல அடிக்கலாம். 6 எல்ஸ் வந்து டைரக்டா வந்து 128 இன்ட்டு 2 வந்து 256. 128 இன்ட்டு 3 வந்து என்னன்னா 384. இப்போ ஃபைனலாக என்ன வரும்? P அண்ட் Qவோட ரேஷியோ வந்து 3:2ல இருக்கும். அதனால ஆன்சர் என்ன வரும்? சி வரும். இந்த பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி வந்து ரிப்பீட் பண்ணுவாங்க. சிஸ்டர் ரொம்ப பண்ணிக்க அந்த பேட்டர்ன் எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் தெரிஞ்சா போதும். அதை வச்சு டக்குன்னு பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 7th கொஸ்டின் அப்படின்னு பார்த்தா மந்த்லி சேலரி ஆஃப் E and B together amount to வந்து 66,000. A spend 75% of his salary and B spend 95% of his salary. If now the saving are the same then salary of A. அதே தான் இதுக்கு முன்னாடி பார்த்த அதே க்ளூ இங்க எனக்கு சேவிங் வந்து சேம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல எக்ஸ்பெண்டிச்சர், இந்த இடத்துல சேவிங். அதுக்கு எப்படி சால்வ் பண்ணுமோ அதே பேட்டர்ல இதையும் சால்வ் பண்ண வேண்டியதான். 2 பேரு A அண்ட் B அவங்களோட சேலரி எவ்வளவு சொல்றாங்க? 66,000 அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சமன்பாடு 1ன்னு வச்சுக்க வேண்டியதான். அடுத்து என்ன? அவங்க ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸ்பெண்ட் பண்றது 75% வந்து என்ன ஏ ஸ்பெண்ட் பண்றாரு. பி வந்து 95%. அவங்களோட சேவிங் தான் சேம் சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணிக்கலாம்? ஏக்கு வந்து 25% ரிமைனிங் இருக்கும். அதுதான் அவரோட சேவிங். 25% ஆஃப் வந்து ஏயும் எதுக்கு ஈக்குவலண்டா இருக்குன்னா பியோட ரிமைனிங் பார்த்தோன்னா 5%. அப்ப 5% ஆஃப் வந்து பி. இதுதான் அவங்களோட சேவிங். சேம் சொன்னால ஈக்குவலண்ட் பண்ணிட்டு டைரக்டா என்ன பண்ணலாம்? 25/100 இன்ட்டு ஏ அப்படின்னு வரும். பி மீன்ஸ் வந்து 5/100 இன்ட்டு வந்து பின்னு வரும். இந்த 100க்கு இந்த 100 டைரக்டா அடிச்சலாம். 5ஆல அடிச்சோம்னா 5 25. இப்போ ஏ என்ன வரும் அப்படின்னா கீழே பி பை வந்து 5 அப்படின்னு வரும். இந்த ஏயோட வேல்யூவை இந்த சமன்பாடு 1ல நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா பி பை 5 பிளஸ் வந்துன்னா பி ஈக்குவல் டு 66,000 அப்படி வந்து நிற்கும். கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ இது பண்ணோம் அப்படின்னா இங்க ஒரு பி இங்க ஒரு 5. அப்போ வந்துன்னா 6b/5 அப்படின்னு இருக்கும். ஈக்குவல் டு 66,000. நம்ம டைரக்டா என்னதான் வேணும்னா பி தான் வேணும் அப்படின்னா இந்த 66,000 இன்ட்டு 5 கீழே என்ன இருக்குன்னா 6 இருக்கும். இந்த 6ஆல அடிச்சுன்னா 11,6 66. 11,000 ஒரு 5 இருக்கு. அப்போ 55. அப்போ என்ன வரும்? ஃபைனலா வந்துன்னா 55,000 வரும். பியோட சேலரி வந்து 55,000. நம்மளுக்கு கேள்வி வந்து ஏயோட சேலரி கேட்டிருக்காங்க. இப்போ டைரக்டா சமன்பாடு 1ல போலாம். நம்மளுக்கு தேவை வந்துன்னா ஏயோட சேலரி. இப்போ என்ன அந்த 66,000ல இருந்து இந்த பி 55,000 கழிச்சா அதுதான் வந்து என்னன்னா ஏயோட சேலரியா இருக்கும். இப்போ 66,000ல இருந்து 55,000 போச்சுன்னா 11,000 வரும். இப்போ ஏயோட சேலரி வந்து 11,000. ஆன்சர் எங்க இருக்குன்னா ஏல இருக்கு. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 8வது கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா the monthly income of a person was 80,000 and his monthly expenditure was 45,000. Next year his income increased by 16%. His expenditure increased by 8%. Find the percentage increase in his saving. ஒன்றும் கிடையாது, சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். முதல்ல ஒருத்தரோட சேலரி வந்து 80,000 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஒருத்தரோட சேலரி வந்து 80,000 இருக்கு. அதுல அவர் செலவு பண்றது 45,000 செலவு பண்றாரு. இப்போ என்ன மீனிங்னா இந்த 80,000த்துல 45,000 கழிச்சதான் மிச்சம் இருக்கிற அமௌண்ட் ஒரு சேவிங்கா இருக்கும்.
அப்ப சேவிங் அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளவு 80ல 45,000 போச்சு அப்படின்னா 35,000 இருக்கும். ஸோ 35,000 அவரோட சேவிங். இது வந்து ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன, அவரோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகுதான் எவ்வளவு 16%. அவரோட இன்கம் வந்து இந்த 80,000. இந்த 80,000த்துல நம்ம என்ன பார்க்கணும் 16% பார்க்கணும். இது எப்படி பார்க்கலாம் 10%. நம்ம 10% பார்க்கறதுக்கு ஒரு சதம் தள்ளி புள்ளி வைப்போம். இப்போ 8,000 அப்படின்னு வரும். அடுத்து வந்து 1% பார்ப்போம். ஏன்னா 14 இருக்கனால 1% பார்த்து அதோட 6 மல்டிப்ளை பண்ண வந்துடும். 1% அப்படின்னு பார்த்தா 800 அப்படின்னு வரும். நம்மளுக்கு 6% வேணா 6ஆல மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 8,48 அப்படின்னு வரும். 4,800 ஆல்ரெடி ஒரு 10%, இங்க ஒரு 6%. 16% எவ்வளவு வரும்னா 12,800 அப்படின்னு இருக்கும். இது இருக்கட்டும். அடுத்து பார்த்தோம்னா அவரோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 8% இன்க்ரீஸ் ஆகும் சொல்றாங்க. எக்ஸ்பெண்டிச்சர் மீன்ஸ் வந்து இதுதான் அவரோட எக்ஸ்பெண்டிச்சர் 45,000. இதுல நம்ம என்ன பார்க்கணும் 8% பார்க்கணும். எப்படி பார்க்கலாம் 1% பார்க்கலாம்ல. அதாவது 2 சதம் தள்ளி புள்ளிச்சா 1%. 450 நம்மளுக்கு 8% வேணா என்ன பண்ணலாம் இந்த 450 8ஆல மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். எதுக்கு நான் சொல்றேன்னா இதெல்லாம் மைண்ட்லயே நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வாட்டியும் வந்து நம்ம 8% ஆஃப் வந்து 45,000 இந்த மாதிரி போட்டு வந்து 100ஆல அடிக்கிறத விட இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். அதனால தான் சொல்றேன். 45 8 போட்டா 360 இங்க ஒரு 0 இருக்கு. அப்ப என்ன 3,200 அப்படின்னு வரும். ஃபைனலா நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் இஸ் சேவிங் சொல்றாங்களா. அதாவது ஆல்ரெடி ஒரு சேவிங் இருக்கும். இப்போ ஒரு நியூ சேவிங் வரும். அதோட பர்சன்டேஜ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது அதான் கேக்குறாங்க. என்ன பண்ணலாம் முதல்ல நியூ இன்கம் வந்து எவ்வளவு வந்துச்சுன்னு பாத்துக்கலாம். ஸோ நியூ இன்கம் ஆல்ரெடி ஓல்டு இன்கம் வந்து 80,000. நியூ இன்கம் மீன்ஸ் வந்து அந்த 80,000த்துல 16% எவ்வளவு இந்த 12,800 இது ரெண்டையும் கூட்டணும். 80,000 பிளஸ் 12,800 கூட்டோம்னா 92,800 அப்படின்னு வரும். இது வந்து நியூ இன்கம். இப்ப நியூவான வந்து எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 45,000. இப்ப எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 8% கூட்டணும் 3,600. அப்ப 45,000த்துல 3,600 கூட்டினோம்னா 48,600 அப்படின்னு வரும். இப்ப நம்மளுக்கு நியூ சேவிங் வேணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம் இன்கம்ல இருந்து எக்ஸ்பெண்டிச்சரை கழிச்சு விட்டா அதுதான் வந்து நியூ சேவிங். இந்த 92,800ல இருந்து 48,600 கழிச்சா அதுதான் வந்து நியூ சேவிங். அப்ப 0 0 இங்க ஒரு 2 வரும். இடத்துல போகாது 8 வரும் 12 வரும் 12 4 இங்க 4 வரும். ஏன்னா நியூ சேவிங் வந்து 44,200. ஆல்ரெடி ஓல்டு சேவிங் எவ்வளவு 35,000 இருக்கு. எவ்வளவு கூடி இருக்கு இங்க ஒரு 44,200 35,000 9,200 ரூபாய் என்ன இருக்குன்னா கூடி இருக்கு. ஏன்னா இங்க 35,000 இருக்கு. இங்க வந்து 44,200 இருக்கு. இப்ப இந்த 9,200 தான் எதுல கேக்குறாங்கன்னா பர்சன்ட்ல கேக்குறாங்க. சேவிங்ல ஆல்ரெடி ஓல்டு இனம் 35,000. நம்ம என்ன பார்க்கணும் 9,200 வாட் பர்சன்ட் ஆஃப் வந்து இதுல பார்க்கணும் 35,000த்துல பார்க்கணும். அவ்வளவுதான். 9,200 இருக்கும். கீழே என்ன இருக்கும் 35,000 இருக்கும். இன்ட்டு என்ன வரும்னா 100 அப்படின்னு வரும். இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ போயிடும். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ போயிடும். 5ஆல் அடிச்சுனா 7 5 35. இது 5ஆல் அடிச்சுனா 1 5 5 மிச்சம் 4 வரும். என்ன 40 20 வரும். 4 5 20 வரும். 7ஆல் அடிச்சுனா 7 14 வரும். மிச்சம் 4 இருக்கும் 44. 6 7 42 மிச்சம் 2 இருக்கும் 20. அகைன் வந்து 7 14 வரும். ஏன்னா 26.2 கிட்ட வரணும். அந்த மாதிரி இங்க இருக்கு பாருங்க 26.2 ஆன்சர் வந்து B ல இருக்கு. இந்த கொஸ்டின் நம்ம டஃப்னு சொல்ல முடியுது. ஏன்னா இதுல பர்சன்டேஜ் எவ்வளவு ஃபாஸ்டா கண்டுபிடிக்குமோ அந்த அளவுக்கு ஆன்சர் வரும். இந்த இடத்துல 16%, இங்க ஒரு 8%, அடுத்து ஆட் பண்றது, ஃபைனலா வந்து இந்த இடத்துல வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இதுல பார்த்தோம்னா நவ்னீத் சேவ் 80% of his income if his saving is decreased by 30% while his expenditure is increased by 58%. then find the percentage increase or decrease in his monthly income. ஒன்றும் கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்த்ததான் அதே பேட்டர்ன்ல இதுலயும் சால்வ் பண்ண வேண்டியதான். இடத்துல நவனீத்தோட இன்கம் வந்து எவ்வளவு சேவ் பண்றது 85% சேவ் பண்றாரு. சும்மா நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் 100 ரூபா அவரோட இன்கம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த 100 ரூபால 85% இன்கம் வந்து சேவ் பண்றது எவ்வளவு 85 ரூபா சேவ் பண்றாரு. மிச்சம் ரிமைனிங் என்ன 15 ரூபா தான் அவர் செலவு பண்ணுவாரு. இது வந்து ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன சொன்னா அவரோட சேவிங் வந்து டிக்ரீஸ் ஆகுது. எவ்வளவு 30% டிக்ரீஸ் ஆகுது. அவரோட சேவிங் வந்து இதுதான் அவரோட சேவிங். இந்த 85ல வந்து நம்ம எதை பார்க்கணும் 30% பார்க்கணும். இது எப்படி பார்க்கலாம் 10% வந்து ஒரு சதம் தள்ளி புள்ளி வைப்போம். 8.5 வரும். நம்மளுக்கு 30% வேணா என்ன இந்த 8.5 3ஆல மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். இந்த 3ஆல மல்டிப்ளை பண்ண 25.5 அப்படின்னு வரும். இது இருக்கட்டும். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா அவரோட எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் பை வந்து 58%. அவரோட எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தா 15 ரூபா. இந்த 15 ரூபால என்ன பார்க்கணும் நம்ம 58% கண்டுபிடிக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அதேதான் 10% பார்த்தோம்னா 1.5 அப்படின்னு வரும். நம்மளுக்கு 50% வேணும். 1.5 5ஆல போட வேண்டியதான். 1.5 5ஆல போட்டா 7.5 அப்படின்னு வரும்.
அடுத்து நம்மளுக்கு ஒரு 8% தேவை. அப்போ 1% கண்டுபிடிச்சா அதனால 8ஆல பண்ணிக்கலாம். 1% அப்படின்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம். 0.15 வரும். நம்மளுக்கு 8% வேணும் அப்படின்னா இன்ட்டு 8ஆல போடணும். 0.15 இன்ட்டு 8 போட்டோம்னா 1.2 அப்படின்னு வரும். அப்ப இந்த 7.5யும் 1.2 கூட்டணும் அப்படின்னா 8.9 வரும். இதுதான் 58% ஆஃப் வந்து 15. சரி, இப்போ கொஸ்டின் என்னன்னா ஃபைண்ட் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆஃப் இஸ் மந்த்லி இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்களா. அதாவது ஸ்டார்டிங்ல நம்ம 100 ரூபான்னு எடுத்தோம். அந்த 100 ரூபால 85 ரூபா சேவ் பண்றாரு, 15 ரூபா செலவு பண்றாரு. அந்த 85 ரூபா அந்த சேவிங்ல 30% வந்து கழிக்க சொல்றாங்க. அதாவது அந்த 85 ரூபால 30% எவ்வளவு? 25.5 நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இதை வந்து கழிக்கணும். அப்ப 85ல 25.5 போச்சுன்னா 59.5 அப்படின்னு வரும். இது வந்து என்ன நியூவான வந்து சேவிங் அப்படின்னு எடுக்கலாம். நியூ சேவிங் தான் வந்து 59.5. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா அவரோட எக்ஸ்பெண்டிச்சர்ல 58% வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாரு. அப்ப ஆல்ரெடி 15 ரூபா இருந்தது. ஒரு 58%னா 8.9. இதை கூட்டணும் அப்படின்னா 23.9 வரும். இது என்ன நியூவான வந்துன்னா எக்ஸ்பெண்டிச்சர். இப்ப நவனித்தோட நியூ இன்கம் நம்ம வந்து வேணும் என்ன பண்ணலாம், அவர் செலவு பண்ணதையும் சேவ் பண்ணதையும் கூட்டினா அதுதான் என்ன வரும்னா அவரோட நியூ இன்கமா இருக்கும். இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா இங்க வந்து 4 அப்படின்னு வரும், வந்து 1 வரும், 10 13 அப்படின்னு வரும், அகைன் 1 வரும், 6 6 2 8. அப்ப 83.4 தான் அவரோட நியூ இன்கம். அவரோட ஓல்டு இன்கம் எவ்வளவு? ஓல்டு இன்கம் நம்ம வந்து எடுத்தது 100ன்னு எடுத்தோம். இந்த இடத்துல வந்து 100 ரூபா இருக்கும். இப்ப இந்த ஓல்டு இன்கம்ல இருந்து இந்த நியூ இன்கம் எவ்வளவு கம்மியாகுதுன்னா 16.6 வந்து என்னன்னா கம்மியாகுது. அவங்க கேட்ட கேள்வி வந்து அந்த ஓல்டு இன்கம்ல இருந்து நியூ இன்கம் வந்துச்சு. அதை வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா பர்சன்டேஜ்ல சொல்லுவோம்னு சொல்றாங்க. அப்ப 16.6 வாட் பர்சன்ட் ஆஃப் எதுல பார்க்கணும்? ஓல்டு இன்கம்ல பார்ப்போம். வாட் பர்சன்ட் ஆஃப் 100. 100ல 16 100ல 16.6 எவ்வளவு வரும்? 16.6% வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏல இருக்கு. இந்த கொஸ்டினையும் பர்சன்டேஜ் எவ்வளவு ஃபாஸ்டா நம்ம கண்டுபிடிக்கணுமோ அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. A shopkeeper divided the sum of 2,50,000 but win his three son in a proportion of 30%, 45%, 25% respectively. How much it each sum inherit அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்டா நம்ம என்ன பண்ணணும்? 2,50,000 இருக்கு. அதுல வந்துன்னா 30% எவ்வளோ, 45% எவ்வளோ, 25% எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். பட் சில கொஸ்டின்ல வந்து க்ளூ அவங்களே கொடுத்துருப்பாங்க. இங்க ஆப்ஷன்ல பாருங்க, 4 ஆப்ஷனுமே 75,000 வந்து இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், நம்ம 30% வந்து கண்டுபிடிக்க தேவையில்லை. எதுல வந்து வேரியேஷன் அதிகமா இருக்கோ அந்த ஒரு இதை கண்டுபிடிச்சா போதும். இங்க பாருங்க 61,500, 60,500, 63,000, 62,500. என்னன்னா கடைசி இதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். அதாவது இந்த 2,50,000 25% எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சா போதும், டக்கு நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். அப்ப இந்த 2,50,000 நம்ம எதால அடிக்கலாம்னா 4ஆல அடிக்கலாம். ஏன் நான் 4ஆல அடிக்கிறேன்னா ஒரு 100% இருக்குன்னு வச்சுக்கலாம். அதை 25% எத்தனை பிரிக்கலாம்? 4 25 பிரிக்கலாம். ஒரு 25, அதே மாதிரி 2 25, 3 25 வந்து 75 வரும், 4 25 வந்து 100 வரும். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது. ஜஸ்ட் வந்து என்னன்னா கனெக்ட் பண்றதுக்காக சொல்றேன். ஒரு 25 வேணா நம்ம 4ஆல அடிச்சு அதான் ஒரு 25%. 4ஆல அடிச்சோன்னா 6 நாங்க 24 இருக்கும், 1 இருக்கும், 10 ஆகும். 10 மீன்ஸ் வந்து 8 அப்படின்னு வரும். அகைன் 2 இருக்கும் 20, 20. அப்ப 2 0. எவ்வளவு ஒரு 62,500 வரணும். 62,500 ஒரே ஒரு ஆப்ஷன்ல இருக்கனால டேரக்டா எல்லாம் டீன்னு எடுத்து போயிடலாம். சில கொஸ்டின்ல ஆப்ஷன் நல்லாவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். அதுக்காக தான் சொல்றேன். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். 11th கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, a woman spend 10% of her salary in household expenses and 10% of the remaining in mutual fund and 60% in the transportation expenses. The amount invested in a mutual fund is 450 and find the amount spent in transportation. இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டினுக்கு டிஃபரன்ஸ் தான். இதுக்கு முன்னாடி என்னன்னா அவரோட இன்கம் எவ்வளவு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த இடத்துல வந்து அவங்களோட இன்கம் எதுவுமே சொல்லலை. அப்ப என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் அந்த இன்கம் வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த இன்கம்ல 10% ஆஃப் த சேலரி வந்து ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்ஸ் பண்றாங்க. அப்ப என்ன 10% ஆஃப் வந்து எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அடுத்து 10% ஆஃப் த ரிமைனிங் மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து செலவு பண்றாங்களா. இந்த இடத்துல நிறைய ஸ்டூடெண்ட் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க. எதுக்கு சொல்லணும், நார்மல் 10% அப்படின்னு சொல்லியிருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம், இந்த எக்ஸ்ல 10% ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்திருப்போம். பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரிமைனிங் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரிமைனிங் வேர்டு வந்து முக்கியமான க்ளூவா இருக்கும். ஏன்னா இப்ப எக்ஸ்ல 10% போக மிச்சம் எவ்வளவு இருக்கும், அதாவது இந்த 10% போச்சுன்னா அதுக்கப்புறம் 90% ஆஃப் எக்ஸ் இருக்கும். இந்த 90% ஆஃப் த எக்ஸ்ல 10% ஆஃப் 90% ஆஃப் எக்ஸ், அதாவது என்ன மீன் பண்றோம், இப்ப இதை வந்து 100% நம்ம அசியூம் பண்ணிக்கணும்.
அதுல 10% பார்க்கணும். அதுலதான் என்னன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல செலவு பண்றான்னு சொல்றாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. நிறைய ஸ்டூடெண்ட் மிஸ்டேக் பண்றது சில்லி மிஸ்டேக் இதுல தான் பண்ணுவோம். இதை வந்து நீங்க பண்ணிடக்கூடாது. அடுத்து என்ன 60% ஆஃப் இன்கம் டிரான்ஸ்போர்டேஷன் எக்ஸ்பென்ஸா செலவு பண்றாங்களா? இதுல இன்னொன்னு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ல எவ்வளவு செலவு பண்றாங்களோ அதோட அமௌண்ட் சொல்லிட்டாங்க 450 ரூபா. அப்ப என்ன மீனிங்னா இந்த இதுதான் இந்த 10% ஆஃப் 90% ஸ்டெப்ஸ் இதுதான் வந்து 450 ரூபா அப்படின்னா இதை வச்சு நம்ம இதான் கண்டுபிடிச்சலாம் எக்ஸ் கண்டுபிடிச்சலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? 10% நம்ம எப்படி எழுதலாம்? 10/100 அப்படின்னு எழுதலாம். இந்த 90% 90/100 அப்படின்னு எழுதலாம். இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 450. இப்ப இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடியாரும், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடியாரும். ஃபைனலா என்ன பார்த்தா நம்மளுக்கு எக்ஸ் தான் வேணும்னா 450 இருக்கு. மேலே என்ன வரும்? 10 × 10 வரும். கீழே என்ன வரும்னா 9ன்னு வரும். இது 9ஆல் அடிச்சுனா 95 45 இப்போ 15 வரும். ஃபைனலா என்ன இருக்கும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5000 அப்படின்னு வரும். உங்க கேள்வி வந்து டிரான்ஸ்போர்ட்ல எவ்வளவு அமௌண்ட் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அதான் கேட்டிருக்காங்க. முதல்ல எக்ஸ் தான் வந்து டோட்டல் அமௌண்ட் அந்த உமனோட சேலரி அது எவ்வளவு 5000 நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இதுல வந்து 10% எதுக்கு செலவு பண்றாங்க? ஹவுஸ் ஹோல்ட். அப்ப 5000த்துல 10% பார்த்தோம்னா 500 அது வந்து ஹவுஸ் ஹோல்ட். 500 போச்சுன்னா மிச்ச அமௌண்ட் தான் 4500. இதுதான் என்னன்னா மிச்சத்துக்கு செலவு பண்ணுவாங்க. அந்த 4500ல 10% வந்து மியூச்சுவல் ஃபண்ட். 4500ல 10% மியூச்சுவல் ஃபண்ட். அதே மாதிரி இதுலதான் 60% வந்து அவங்க டிரான்ஸ்போர்ட்டுக்கு செலவு பண்றாங்க. அப்ப என்ன மீனிங்? அப்ப என்னன்னா இந்த 4500ல 60% எவ்வளவுன்னு பார்த்தா அதுதான் நம்மளோட ஆன்சர். நமக்கு 4500ல 50%. 4500 பாதி தான் 50%. அது 2250 இருக்கும். 10% அப்படின்னு பார்த்தா இந்த 4500ல 10% ஒரு சம் தள்ளி வைப்போம். அப்ப என்ன வரும்? 450 வரும். இப்ப 2250 450 கூட்டம் 2700 வரும். அப்ப டோட்டல் இது டிரான்ஸ்போர்ட்ல எவ்வளவு செலவு பண்றாங்கன்னா 2700. இந்த கொஸ்டின்ல அகைன் சொல்றது இந்த ரிமைனிங் அப்படின்னு ஒரு வேர்ட் சொல்றாங்க. அது போகும்போது இந்த இடத்துல டிஃபர் ஆகும். அதை மட்டும் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். வேற எப்படி சால்வ் பண்ணலாம்? நார்மல் நம்ம அசியூம் கூட பண்ணலாம். 100 ரூபா அந்த உமனோட சேலரி அப்படின்னு எடுத்து அது 10% ஹவுஸ் ஹோல்ட்னா என்ன? 10 ரூபா போயிடும். மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 90 ரூபா இருக்கும். அந்த 90 ரூபால 10% மியூச்சுவல் ஃபண்ட். அப்ப 9 ரூபா போயிடும். அந்த 9 ரூபா தான் அவங்க எவ்வளவுக்கு ஈக்குவலானா 450 ரூபாய்க்கு ஈக்குவலானா அப்ப 100க்கு எவ்வளவு வரும்னு சொல்லிட்டு எக்ஸ் மாதிரி வச்சு எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த டிரான்ஸ்போர்ட்ல எவ்வளவு மண் அந்த மாதிரி கூட கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின் லேர்னிங் என்ன இந்த கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்டா இந்த சால்வ் பண்றதுக்கான பேட்டர்ன் நமக்கு ஞாபகத்துல வேணும். அதுக்காக தான் 1 by 1 தனித்தனியா பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். 12வது கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா ஜே ஸ்பெண்ட் 50% ஆஃப் ஹிஸ் மந்த்லி இன்கம் ஆன் கிராசரி அண்ட் பில்ஸ், 20% ஆஃப் ஹிஸ் மந்த்லி இன்கம் ஆன் பையிங் க்ளோத்ஸ், 5% ஆஃப் ஹிஸ் மந்த்லி இன்கம் ஆன் மெடிசின், இந்த ரிமைனிங் அமௌண்ட் ஆஃப் 12,500 he saved. What is J's monthly income? இந்த கொஸ்டின்ல க்ளூ என்ன? 12,500 அவர் வந்து சேவ் பண்றது. அது வந்து ரிமைனிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரிமைனிங் மீன்ஸ் என்ன? இங்க ஒரு 50%, இங்க ஒரு 20%, 70%, அடுத்து ஒரு 5%. அப்ப 75% போக மிச்சம் இருக்கிற வந்து 25%. அந்த 25% தான் என்ன சொல்றாங்க? அவர் சேவ் பண்றது அதுக்கான அமௌண்ட் 12,500. அப்ப அவரோட இன்கம் வந்து கேட்டிருக்காங்க. 25% 12,500 நம்மளுக்கு 100% வேணா என்ன பண்ணலாம்? 4ஆல மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 12,500 4ஆல மல்டிப்ளை பண்ணா 50,000 அப்படின்னு வரும். அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 50,000. ஆன்சர் வந்து கீழ இருக்கு. சில பேருக்கு டவுட் வரலாம். ரொம்ப ஈஸியா இருக்கு. இதெல்லாமா எக்ஸாம்ல கேட்கறாங்க. நம்ம பாக்குற எல்லா கொஸ்டினுமே கவர்மெண்ட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கூகுள்ல இந்த கொஸ்டின் வந்து சர்ச் பண்ணி கூட பாத்துக்கலாம். இந்த வீடியோட கடைசி கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா அவுட் ஆஃப் ஹிஸ் டோட்டல் மந்த்லி சேலரி மோகன் ஸ்பெண்ட் 20% on the house rent and 50% of the rest is his total household expenditure. If he saved 10,600 then his total monthly salary. நம்ம இதுக்கு முன்னாடி இதே பேட்டர்ன் கொஸ்டின் தான் சால்வ் பண்ணோம். அதே மாதிரியே சால்வ் பண்ண வேண்டியது. இடத்துல டோட்டல் சேலரி கொடுக்கல. அது வந்து எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். என்ன சொல்றாங்க? மோகன் வந்து 20% வந்து ஹவுஸ் ரெண்ட்ல அவர் மொத்த சேலரியில 20% வந்து 20% ஆஃப் எக்ஸ் வந்து எதுக்கு ஸ்பெண்ட் பண்றது? ரூம் ரெண்டுக்கு ஸ்பெண்ட் பண்றாராம். அடுத்து 50% ஆஃப் த ரெஸ்ட். இந்த வேர்டு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் க்ளூவே. ரெஸ்ட் மீன்ஸ் என்னன்னா இந்த எக்ஸ்ல எவ்வளவு 20% போச்சுன்னா மிச்ச 80% ஆஃப் எக்ஸ் இருக்கும். அந்த 80% தான் அந்த 80% தான் வந்து 50% ஆஃப் வந்து 80% ஆஃப் வந்து எக்ஸ். என்ன மீனிங்னா இப்ப இந்த 80% ஆஃப் எக்ஸ் 100% அப்படின்னு நினைச்சுக்கணும். அதுல வந்து 50% தான் வந்து எதுக்கு ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பெண்டிச்சரா செலவு பண்றாங்க. அதுக்கப்புறம் அவர் சேவ் பண்றது 10,600. அப்ப என்ன மீனிங்? ஆல்ரெடி ஒரு 20% போச்சு. அடுத்து 80%ல 50% போச்சு. அப்ப ரிமைனிங் என்ன? 50% போச்சுன்னா அகைன் ஒரு 50% இருக்கும்ல. அப்ப 50
பர்சன்டேஜ் ஆஃப் வந்து 80% ஆஃப் வந்து எக்ஸ். இதுதான் எவ்வளவு சொல்றாங்க? 10,600 சொல்றாங்க. இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம்? எக்ஸ் கண்டுபிடிச்சலாம். என்ன பண்ணுவோம்? 50/100 இன்ட்டு 80/100 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10,600 அப்படின்னு வரும். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ ஆயிடும், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ ஆயிடும். நம்மளுக்கு எக்ஸ் தான் வேணா என்ன பண்ணுவோம்? 10,600 இருக்கட்டும், மேல வந்து 10 வரும், அகைன் ஒரு 10 வரும், கீழே பார்த்தோம்னா 5 இன்ட்டு 8 அப்படின்னு வரும். இது 5ஆல அடிச்சோம்னா ஓரஞ்சு 5 10 வரும், அகைன் ஓரஞ்சு 5 1 வரும், 10 வரும், 2 10 2120 வரும். அடுத்து 4ஆல அடிச்சுனா 2 8 அப்படின்னு வரும். இதை 4ஆல அடிச்சோம்னா 5 20 அப்படின்னு வரும், மிச்சம் 1 3 12 0 அப்படின்னு வரும், 530. அகைன் இது 2ஆல அடிச்சோம்னா 530ல பாதி 265 வரும். ஃபைனலா என்னன்னா 265 இன்ட்டு 100 அப்படின்னு இருக்கு. அப்ப 26,500 தான் எக்ஸ். கேள்வியே வந்து டோட்டல் சேலரி தான் கேட்டதுனால ஆன்சர் என்ன? 26,500 டீல இருக்கு. இந்த மாதிரி இல்லாம வேற எப்படி சால்வ் பண்ணலாம்? நம்ம அசியூம் பண்ணலாம். அதாவது 100 தான் அவரோட சேலரி அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணணும். சும்மா நம்ம அசியூம் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 100 தான் அவரோட சேலரி அப்படின்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கலாம். அதுல 20% வந்து ரெண்டுக்கு பே பண்ணாரு. இப்போ 100ல 20% வந்து 20. மிச்சம் ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 80 ரூபா இருக்கும். அந்த 80 ரூபால 50%, ஏன்னா ரெஸ்ட் மீன்ஸ் இந்த 80, அதுல 50%. 80ல 50% பார்த்தா 40. 40 போக மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 40 ரூபா இருக்கும். இந்த 40 ரூபா தான் என்ன சொல்றாரு? அவர் சேவ் பண்றது. அது எவ்வளவு? ஸோ 40 எதுக்கு ஈக்குவல்னு சொல்றாங்கன்னா 10,600 சொல்றாங்க. 40 10,600னா 100 எவ்வளவு இருக்கும்? என்ன பண்ணலாம்? எக்ஸ்னு வைக்கலாம். எக்ஸ்னு வச்சுட்டு பாக்ஸ் மெத்தட். பாக்ஸ் மெத்தட் வேணா என்ன? நம்மளுக்கு எக்ஸ் வேணா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்ப 10 600 இன்ட்டு 100 கீழே என்ன வரும்னா 40 வரும். அதே தான் இங்க என்ன வந்து பண்ணி வச்சிருக்கோமோ அதே தான் என்ன வருதுன்னா இங்கேயும் வருது. ஸோ அப்ப என்னன்னா சேம் தான், இப்படியும் பண்ணலாம், ஆர் எல்ஸ் எக்ஸ் கூட வச்சுக்க நம்ம பண்ணலாம். இதோட டைப் 8ஓட இன்கம் ப்ராப்ளம் முடியுது. டைப் 8ஓட இன்னொரு பார்ட் என்ன? நெட் எஃபெக்ட். அதாவது இன்கம்லயே நெட் எஃபெக்ட் ரிலேட்டடா வந்து சில கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.